ரேவதி, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. ரோஹிணி கூட்டிட்டு போ. சரிம்மா, வா ரேவதி. அக்கா, ஒரு நிமிஷம். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமா? சொல்லுமா. கார்த்தின்றது யாரு? ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? கார்த்தின்றது யாரு? இப்ப எதுக்கு அது? அவன் யாரா இருந்தா உனக்கு என்ன? சொல்லுங்கம்மா, விஷயம் இருக்கு. கார்த்தின்றது யாரு? இது பாரு, அவனை பத்தி பேசுறது கூட வேஸ்ட். விடு. இல்லம்மா, அந்த கார்த்தியோட அம்மா சிலையை நீங்க தான் திறந்து வச்சிருக்கீங்க. அப்போ கார்த்தி உங்களுக்கு தெரியும் தானே? மாமா, ரேவதி சரியான கேள்வி கேட்டு அத்தைய செம்மையா லாக் பண்ணிட்டா. அத்தை என்ன சொல்றாங்க பாப்போம். அப்ப என்ன சின்ன மாப்பிள்ளை பத்தி நல்ல விதமா சொல்ல போற? இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி மாப்பிள்ளை மேல வெறுப்பு வர மாதிரி தான் ஏதாவது சொல்லுவா. அதை சொல்லுங்க. என்னம்மா, நான் கேட்டுட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம இருக்கீங்க. இது பாரு, அவனை பத்தி பெருசா பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. அவன் ஒரு ஃப்ராடு, அயோக்கிய, துரோகி, ஒரு கொலைகார குடும்பத்தை சேர்ந்தவன். என்னம்மா இப்படி சொல்றீங்க? அவரு ரொம்ப நல்லவர்னு பக்கத்து ஊர்ல அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவரை யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் முன்னாடி வந்து தீர்த்து வைக்கிறாரு. அவங்க அம்மாவோட நினைவிடத்துல நாள் முழுக்க அன்னதானம் போடுறாரு. அந்த ஊர்ல அவரை காவல் தெய்வமா கொண்டாடுறாங்கம்மா. ஆனா நீங்க அவரை பத்தி தப்பு தப்பா சொல்றீங்க. இதுல எதை நம்பணும்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய், அதெல்லாம் அவன் போடுற வெளி வேஷம். அத அந்த ஊரு அப்பாவி ஜனங்க வேணா நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அவன் வேற யாரும் இல்ல, என் அம்மாவை கொன்ன அந்த ராஜா சேதுபதியோட பேரன்.